அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கண சீரீஸில் எழுத்து சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு இயல். இதுலேருந்து உங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. புக் இன்சிலேருந்து கேட்கும்போது உங்களுக்கு எழுத தெரியணும். என்னென்ன கேட்டாலும் 1 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. அப்புறம் 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. கேட்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இதில் ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதாவது டோட்டலாக உங்களுக்கு 15 மார்க் அப்படின்றது எப்படி கேட்பாங்க அப்படின்னா 15 மார்க் அப்படின்றது டோட்டல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 15 மார்க் அப்படின்றது 1 வேர்டு கேட்பாங்க. அதில் உங்களுக்கு 11 மார்க்குக்கு உள்ள வினா மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட உரைநடை அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஆனால் அடுத்து கடைசியாக இருக்க 4 கொஷின் இருக்குல்ல, அந்த 4 கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க. அப்போ முதல்ல ஒரு 11 கொஷின் எழுதுறீங்களே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இலக்கண கொஷின் இருக்கும். அதாவது மொத்தம் 15 1 வேர்டு அப்படின்றது கேட்பாங்க அவங்க பப்ளிக் எக்ஸாமில். அப்படி கேட்கும்போது மொத்தம் ஃபஸ்ட்டு 11 கொஷின் இருக்குல்ல, அதில் இலக்கணம் அந்த மருவு இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கண தொடர்பு கொஷின் அதை கேட்பாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 4 கொஷின் இருக்குல்ல, அந்த 4 கொஷின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மனப்பாட பகுதி பாடலோ இல்லை ஒரு செய்யுள் பகுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள மோனையை சொல்லுங்கள், அதில் உள்ள எதுகையை சொல்லுங்கள், அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளை சொல்லுங்கள், அதில் அதை எழுதுனது யார், இப்போ முல்லைப்பாட்டிலிருந்து ஆசிரியர் நப்பூத்தினார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த பாடல் எழுதுனது யார் அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும் தெரியணும் அப்படின்னா எழுத தெரியணும். அதனால் இலக்கணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து 1 மார்க் அப்புறம் 2 மார்க் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதனால் இது படிக்காமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் போகவே கூடாது. அதுபடி நம்ம கடைசியிலேருந்து இலக்கணம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கடைசியாக இயல் 1ல் இருக்கக்கூடிய எழுத்து சொல் அப்படின்றத நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு ஃபுல் ரிவிஷன் அப்படின்றது தான் இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல் 2 மார்க்கு, ஃபுல் அடுத்து 3 மார்க் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றது பண்ண போகிறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்றத பாருங்களேன். எழுத்து நமக்கு நார்மலாக என்ன தெரியும், எழுத்து என்ன சார், இந்த எழுதியிருக்கல இதெல்லாம் எழுத்துன்னு தான் சார் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேவா? அப்போ எழுத்து அப்படின்றது தமிழில் 2 வகையாக இருக்குது. ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து, சார்பெழுத்து, இது 2 தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, எழுத்து 2 வகையாக இருக்குது. ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஓகேங்களா? முதலெழுத்து, சார்பெழுத்து. ஓகேங்களா? சரி, ஓகே சார். எழுத்து 2 வகைப்படும் சொல்லிட்டீங்க. அது என்ன சார் முதலெழுத்து, அது என்ன சார் சார்பெழுத்து அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். முதலெழுத்து அப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்தது தான் முதலெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? மொத்தம் 18 இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அடுத்து மெய்யெழுத்து பாருங்க. மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 18 இருக்கு. அப்ப 12 18 சேர்த்து 30. அப்ப 30 அப்படின்றது முதலெழுத்து. ஓகேங்களா? மொத்தம் முதலெழுத்து அப்ப எத்தனை இருக்கு? முதலெழுத்து மொத்தம் 30 இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொன்னோம், சார்பெழுத்து சொன்னோம். இப்போ சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். ஓகேங்களா? இது உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எழுத்து அப்படின்றது பார்க்குறோம். சொல் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், எழுத்து அப்படின்றது பார்க்குறோம். எழுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. அப்போ முதலெழுத்து அப்படின்றப்போ என்ன தெரியுது அப்படின்னா இது மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. சேர்த்து எழுதும்போது 30 அப்படின்றது முதலெழுத்து கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சார்பெழுத்து அப்படின்றது பார்த்தோம். சார்பெழுத்து அப்படின்றப்போ என்ன வருது, அது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகுரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். அப்போ சார்பெழுத்து எத்தனை வகை அப்படின்னா 10 வகை. முதலெழுத்து மொத்தம் 30 வகை. முதலெழுத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று மெய்யெழுத்து, இன்னொன்று உயிரெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சேர்த்து 30 எழுத்துக்கள். புரியுதாப்பா? இந்த எழுத்து அப்படின்றது புரியுதா? முதலெழுத்து, சார்பெழுத்து புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எழுத்து வகையில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தமிழ் மொழி இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம தெளிவாக பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது தேவைப்படும். சார் ஏன் சார் இலக்கணம் அப்படின்றது தேவைப்படும் தெரியுமா? எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் மொழி அப்படின்றதான் இல்லை, எந்த ஒரு மொழி நீங்கள் தெளிவாக பேசணும், எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது, கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அதோட இலக்கணம் அப்படின்றது தேவை. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் போகிறேன், நான் வரேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னது இலக்கணம். நான் போகிறேன் அப்படின்றது என்னது,
நான் நேற்று வந்தேன் அப்படின்றது என்னது? அது இறந்த காலம். நான் நேற்று வந்தேன் அப்ப என்னது? அது இறந்த காலம். வருகின்றேன் நிகழ்காலம். வருவேன் எதிர்காலம். புரியுதா? இப்போ 3 காலம் புரியுதா? அப்ப இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வர வா வா இந்த வார்த்தை மட்டும் தான் வாயிலேருந்து வரும். அப்ப என்ன தெரியல அப்படின்னா இலக்கணம் தெரியல நமக்கு. அப்ப இலக்கணம் தெரியல அப்படின்னா நம்மளால ஒரு மொழியை என்னைக்குமே பேச முடியாது. இப்போ இங்கிலீஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு என்ன பண்றோம், அந்த ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏன்னா அதுல உள்ள இலக்கணம் நமக்கு தெரியல. ஓகேவா? ஒருவேளை அதுல உள்ள இலக்கணம் தெரியுது, என்னது அந்த ப்ரெசென்ட், சிம்பிள் ப்ரெசென்ட், பாஸ்ட் ஃபியூச்சர், இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா இலக்கணம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ளூயண்டா பேசுவோம். அப்போ எந்த மொழி எடுத்தாலுமே என்ன தேவை அப்படின்னா அதில் உள்ள இலக்கணம் அப்படின்றது தேவை. இப்போ நம்மளோட தமிழ் மொழிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது இருக்கு. இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னது நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்து ஊருக்கு போறேன், நான் அந்த மாதிரி வந்து நேற்று ஊருக்கு போறேன், நேற்று எப்படி ஊருக்கு போக முடியும்? அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இலக்கணம் தெரியாம வந்தேன் போனேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, மாற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளும் பேசக்கூடாது, நம்மளும் எழுதக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முதலாக என்ன தேவை அப்படின்றால் இலக்கணம் அப்படின்றது தேவை. அப்போ மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது அப்படின்னா இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை புரியும். நம்மளோட தமிழ் மொழியில சிறப்பாக என்ன இருக்கு, ழ இருக்கா, சிறப்பு ழகரம் ழ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வந்து சிறப்பான ஒரு வார்த்தைகள் இருக்குதுல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இலக்கணத்தால் தான் மட்டும் தான் இருக்கு. அப்போ மொழியோட சிறப்புகள் தெரியணும், அதோட அறியணும் அப்படின்னா எது தேவை அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது நமக்கு துணை செய்யும். இலக்கணம் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லைனுமே ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் உதவி செய்யும். அப்ப மொழியோட சிறப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது உதவுது அப்படின்னா இலக்கணம் துணை செய்து. மொழியின் தெளிவுற பேசவும், மொழியை வந்து நம்ம தெளிவுற பேசவும் எது உதவுது அப்படின்னா வந்து இலக்கணம் அப்படின்றது உதவுது. எல்லாருக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் இலக்கணத்தை பத்தி பார்த்துருக்கோம். இலக்கணத்துல நம்ம 2 பாயிண்ட் அப்படின்றது பார்த்துருக்கோம். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்து அப்படின்றது பார்க்க போறோம். எழுத்தை 2ஆ பிரிச்சோம். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து 30 வகைப்படும், சார்பெழுத்து 10 வகைப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுதம், உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, குற்றப்படை, குற்றியலிகரம், ஐகாரகுறுக்கம், அகரகுறுக்கம், மகரகுறுக்கம், ஆயுத குறுக்கம். புரியுதுங்களா? மொத்தத்தில் வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், ஐகாரகுறுக்கம், அவுகாரகுறுக்கம், மகரகுறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்ப சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம அதுல என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை இருந்துச்சு. அப்ப நம்ம இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அளபடையை பத்தி பார்க்க போறோம். சார் அந்த அளபடைனா என்ன சார்? அதுவும் அந்த வார்த்தையில உயிரிழப்படைன்னு இருக்கே சார், அளபடைனா என்ன சார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்பெழுத்து அப்படின்றது பார்த்தோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், ஐகாரகுறுக்கம், அவுகாரகுறுக்கம், மகரகுறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துகள். அப்ப இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. எப்பயுமே என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, உங்களோட புக்லயோ இல்லை எதில் படிச்சாலும் என்னது பக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, எழுத்தால எழுதியிருக்கு அப்படின்னா பக்கத்தில் நம்பர் அப்படின்றது போடணும். ஏன் சார் அப்படின்னா ஒரு வேளை வந்து என்ன பண்ணுவாங்க, சார்பெழுத்து டேஷ் வகைப்படும் அப்படின்றத கேட்டுட்டு நம்பரால போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம நம்பர் எங்கேயுமே படிச்சது இல்லையே, ஒரு வேளை 10 இருக்குமோ, ஒரு 8 இருக்குமோ அப்படி என்ன பண்ணுவோம், மாற்றி கீத்தி போட்டு வந்துடும். அதனால வந்து எப்பயுமே என்ன பண்ணணும், இப்படி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே இந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் போட்டு போடுறோம். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்பதான் இதில் என்ன வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனால வந்து பக்கத்தில் என்ன பண்ணணும், நம்பரை போட்டு நீங்க ரவுண்ட் பண்ணணும். 10 என்ன சொல்றாங்க, சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆயிடுச்சுங்களா? அவற்றில் உயிரிழப்படை, ஒற்றளப்படை ஆகிய 2 அளபடைகள் குறித்து இங்க காண போறோம். அதுல நம்ம 2 அளபடைகள் குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அளவெடுத்தல். அளபடை அப்படின்னு வார்த்தை சொன்னீங்க சார், அளவெடுத்தல்னா என்ன சார், அதை சொல்லுங்க சார். இப்போ வந்து என்ன பண்றாங்க, கீரை வைக்கிறாங்க, இல்ல வந்து ஏதாச்சும் கோலமா வைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, கீரை 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 அப்படின்னு நான் சொல்றாங்க. கீரையோ கீரை, ஓகேவா, கீரையோ கீரை. என்னது பக்கத்துல அம்மா இருக்காங்க, ஓகேவா, சின்னவனே பக்கத்துல என்னது சின்னவனே, டே பெரியவனே, என்ன பண்றாங்க, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தையை இழுக்கிறாங்க. ஒரு ஆக்சுவலா 2 மாத்திரை இருக்க வேண்டிய பொருள் என்ன பண்றாங்க, 3 மாத்திரையை இழுக்கிறாங்க. சார் மாத்திரைன்னா என்ன சார் அப்படின்னா ஒரு முறை கை நடுக்கவோ ஒரு முறை கண் இமைக்கவோ ஆகும் காலத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாத்திரை நீண்டு ஒழித்தல் என்ன சொல்றாங்க, அத அளபடை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. இப்போ வந்து அம்மா எப்படி கூப்பிடுவோம், அம்மா என்னடா காலில் கட்டி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி, என்னது அம்மா அப்படின்னு கத்துவோமா, தம்பி அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம நார்மலா ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அம்மா அப்படின்னு, போய் தூரமா இருந்தா என்ன பண்றோம், அம்மா ஏமா என்ன பண்றோம், அந்த மாதிரி இழுத்து பேசுறோமா,
தம்பி என்ன பண்றாங்க அந்த மாதிரி இழுத்து பேசுறாங்களா, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அளபடை அப்படின்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அளபடை அப்படின்னா நல்லா கிளியர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்றது பொருள். அளபெடுத்தல் என்றால் டேஸ் என்பது பொருள் என்றால் நீண்டு ஒழித்தல். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒழித்தல் என்பது பொருள். அதுல பாருங்க பேச்சு வழக்குல நம்ம நார்மலா பேசுற மாதிரி இருக்கக்கூடிய பேச்சு வழக்குல இருக்கிற சொற்களை நீட்டு ஒழித்து பேசுவோம். எப்படி பேசுவோம்? நீட்டு ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும், அவ்வாறு பேசுறப்போ உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும், அவ்வாறு பேசும்போது இனிய உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. இது வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? அளபெடுத்தல் டேஸ் அப்படின்னு கேட்டால் நீண்டு ஒழித்தல் அப்படின்றது தெரியும். அப்போ இதுல 1 மார்க் அப்படின்றது கேட்கலாம். புரியுதா? ஓகே. அது எது பயன்படுது? பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டித்து பேசுவோம், ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும், அப்படி பேசும்போது என்னது நம்மளோட கரெக்டாக ஒரு இனிமையா இருக்கும். அம்மா அப்படி பேசும்போது ஒரு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மா தம்பி என்ன பண்றோம்? அந்த மாதிரி நீட்டு ஒழித்து பேசுறோம். அந்த மாதிரி நீட்டு ஒழித்து பேசுறோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதான் அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அளபடை நான் கிளியர் ஆயிடுச்சா? கீரையோ கீரை, உப்போ உப்பு. அப்ப என்ன பண்றாங்க? அதை நீட்டு ஒழித்து பேசுறாங்க. அதை என்ன சொல்றாங்க? அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. இது புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதுல பிரிவா இருக்கக்கூடிய உயிரிழப்படைனா என்ன, ஒற்றலைப்படை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். உயிரிழப்படை அது என்ன சார்? உயிரிழப்படை உயிரிழப்படைனா என்ன சார் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். அதை உயிரிழப்படை எனப்படும். இப்ப பாருங்க, செய்யுளில் ஒரு செய்யுள் இருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பாடல் இருக்கலாம், ஏதோ ஒரு செய்யுள் இருக்கலாம். ஓகேங்களா? அதுல மொழிக்கு முதல் அப்படின்னா அந்த வார்த்தையோட முதல்ல இருக்கலாம். இடை அப்படின்னா நடுவுலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இடை அப்படின்னா என்னது? நடுவுல. முதலிலும் இடையிலும், கடை அப்படின்னா கடைசி அப்படின்றது பொருள். ஓகேவா? அது இறுதினே கொடுத்துட்டாங்க. கடை அப்படின்னா கடைசி அப்படின்றது பொருள். முதலிலும் இடையிலையும் இறுதியிலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள் என்னது? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? நெட்டெழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க நெட்டெழுத்துக்கள் தத்தமிழில் நீண்டு ஒழிக்க, அப்ப என்னது? நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க, அதை வந்து நம்ம குறிக்கணும் அப்படின்றதுக்காக அது பக்கத்தில் என்ன பண்றோம்? அதுக்கு இனமான ஒரு குறியெழுத்தை போடுறோம். அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள், அதுக்கு என்ன குற்றெழுத்துக்கள் வந்து நம்ம போடுறோம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரிழப்படைன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி போடுறதுனால என்ன சொல்றாங்க? உயிரிழப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். உயிரிழப்படையில செய்யுள்ள மொழிக்கும் முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்குது. அப்படி நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களுக்கு இனமான என்ன பண்றாங்க? குற்றெழுத்துக்கள் அப்படின்றது பின்னாடி போடுறாங்க. அந்த மாதிரி போறது என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? உயிரிழப்படை அப்படின்னு சொல்றாங்க. உயிரிழப்படை எல்லாருக்கும் புரியுதா? இப்ப உயிரிழப்படை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை 3ஆ பிரிக்கிறாங்க. சார் என்ன சார் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பிரிப்பாங்கடா இலக்கணத்துல. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சொல்லுன்னு பார்த்தோம். எழுத்தை பார்த்தோம். எழுத்தை 2ஆ பிரிச்சாங்க. ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. ஓகேங்களா? முதலெழுத்து அதை 2ஆ பிரிச்சோம். ஒன்று உயிரெழுத்து இருக்கும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்த்து 30 வந்து முதலெழுத்துக்கள்னு சொல்லி அதை முடித்து தூக்கி வச்சாச்சு. இதை நீ மறந்துடணும். ஓகேவா? இப்போ என்ன வந்தோம் அப்படின்னா சார்பு எழுத்து வந்தோம். சார்பு எழுத்து மொத்தம் 10 வகைப்படும். ஓகேங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகுரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் வகைப்பட்டுச்சு அப்படின்னா 10 வகைப்பட்டுச்சு. அதுல உயிரிழப்படையை நம்ம எடுத்தோம். அளபடை அப்படின்றது நம்ம எடுத்தோம். ஓகேவா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை அப்படின்னு எடுத்தோம். அதுல உயிரிழப்படையை எடுத்தோம். உயிரிழப்படையை இப்போ எத்தனை வகையா பிரிக்க போறோம் அப்படின்னா 3 வகையா பிரிக்க போறோம். சரிங்களா? எத்தனை வகை? 3 வகை. எத்தனை வகை என்றால் 3 வகையா பிரிக்க போறோம். சரிங்களா? பிரிக்கலாமா? 3 வகை என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா செய்யுள் இசை அளபடை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? செய்யுள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. செய்யுள் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து பார்க்க போறது இன்னிசை அளபடை. அடுத்து நம்ம என்னது? இன்னிசை அளபடை. அதுக்கடுத்து சொல்லிசை. ஓகேவா? செய்யுள் இசை வேற, சொல்லிசை வேற. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. செய்யுள் இசை வேற, சொல்லிசை வேற. இதுதான் குழப்பம். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா குழப்பி விட்டு மார்க்கை வந்து கவுத்து விட்டுரும். ஓகேவா? அதனால இதை நீங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப செய்யுள் இசை அளபடை அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செய்யுள். ஓகேங்களா? ஒரு செய்யுள் வடிவா இருக்க போது அதை பத்தி பார்க்க போறோம். செய்யுள் இசை அளபடை அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய
நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இதை இசைநிறை அளபடை என்றும் செய்யுள்ள ஓசை குறையுது. ஓசைம்னா அம்மா அம் மா ஓகேவா, அம்மா அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த வார்த்தை என்ன பண்ணுது, சவுண்டு குறையுது. அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நெட்டெழுத்துக்களை அம்மா, அப்போ என்ன பண்ணுறோம், நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறோம். இந்த மாதிரி அளபெடுக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க, இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, இசை நிறை அளபடை. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. செய்யுள்ள ஓசை கம்மியாகும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி அளபெடுக்க வைக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இசை நிறை அளபடைன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. செய்யுள் விசை அளபடைன்றது புரியுதாப்பா? அடுத்து போலாமா, செய்யுள் விசை அளபடை எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. செய்யுள் விசை அளபடைன்றது செய்யுள்ள சவுண்டு கம்மியாகுது. என்ன பண்ணுது, சவுண்டு கம்மியாகுது. அப்போ செய்யுள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யணும். கரெக்டா, செய்யுள் வந்து சவுண்டு கம்மியானுச்சு பண்ணணும், அதை நிறைவு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அளபெடுக்க வைக்கிறத என்ன சொல்கிறாங்க, செய்யுள் விசை அளபடைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, இசை நிறை அளபடை. ஓகேங்களா, அப்போ செய்யுள் விசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளபடை. மறந்துடக்கூடாது. ஓகேங்களா சார், இன்னும் எனக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா இப்போ பாருங்க, ஓ ஓதல் வேண்டும் உரார் குறுநோய் நல்ல படாப்பறை. ஓகேவா, இதை பாருங்க, செய்யுள்ள ஓசை கம்மியாகும் போது அதை நிறைவு செய்யணும் அப்படின்றது நெட்டெழுத்தில் அளபெடுக்க வைக்கிறாங்க. அதை என்ன சொல்லியிருக்கேன், செய்யுள் விசை அளபடை, இசை நிறை அளபடைன்னு சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஓ ஓதல் வேண்டும், ஓ ஓதல் வேண்டும். இது என்ன இருக்கு, மொழிக்கு முதல்ல இருக்கு. உரா அற்குறுநோய் நடுவில் வருது. அடுத்து நல்ல படாப்பறை, அப்போ மொழி இறுதி. நான் சொல்லியிருக்கேன், முதல்ல வந்துச்சு அப்படின்னா மொழி முதல், நடுவில் வந்துச்சு அப்படின்னா மொழி இடை. இடை அப்படின்னா இடையில இருக்கிறது. இடைனா புரியுதா, தலைக்கும் காலுக்கும் நடுவில் இருக்கிறது, அதை இடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி அப்படின்னா கடைசியில இருக்கிறது, அதை மொழி இறுதின்னு சொல்லுவோம். அப்போ நல்ல படாப்பறை அப்படின்றது மொழி இறுதி. மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்க, செய்யுள் விசை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் விசை அளபடைன்றது பார்த்தோம். செய்யுள் விசை அளபடைன்றது செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அதை செய்யுள் விசை அளபடைன்னு சொல்றாங்க. அது என்ன பண்றாங்க, செய்யுள் விசை அளபடைன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. அதுக்கு 3 எக்ஸாம்பிள் சொன்னோம். ஓவோதல் வேண்டும், அடுத்து என்னது உரா குறுநோய், நல்லா படாப்பறை. இதில் என்ன பண்ணுது, மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி, 3 இடத்துலையும் என்ன பண்றது, அந்த நெட்டெழுத்துக்கள் அப்படின்றது அளபெடுக்க வைக்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்க, அதை செய்யுள் விசை அளபடைன்னு சொல்றாங்க. அதை இசை நிறை அளபடைன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா, இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? இது புரிஞ்சாதான் அடுத்து நான் சொல்லக்கூடிய இன்னிசை அளபடை உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த செய்யுள் விசை அளபடைன்றது என்ன பண்ணணும், அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். ஓகேவா, செய்யுள் விசை அளபடை இதுக்கப்புறம் மறக்கவே கூடாது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளபடை. ஓகேவா, மாத்தி எழுதிடக்கூடாது. சரிங்களா, அதுக்கு பேர் என்ன, இசை நிறை. ஓகேவா, செய்யுள் விசை, இசை நிறை. ஓ ஓதல் வேண்டும் உரார் குறுநோய் நல்ல படாப்பறை, ஒரு இசை மாதிரி இருக்கா, அதனால இசை நிறைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓ ஓதல் வேண்டும் உரார் குறுநோய் நல்ல படாப்பறை. அப்போ ரொம்ப இசை மாதிரி ஒரு சவுண்ட் எப்படி இருக்கு, ஒரு இனிமையா இருக்கா, கேட்கவே காது குளுமையா இருக்கா. அப்ப அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, அதை இசை நிறை அளபடைன்னு சொல்றாங்க. அப்ப செய்யுள் விசை அளபடைன்றது பார்த்தோம், அதை 3ஆ பிரிக்கிறோம். ஓ ஓதல் வேண்டும் உரார் குறுநோய் நல்ல படாப்பறை. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்க, இசை நிறை அளபடை அல்லது செய்யுள் விசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னிசை அளபடை அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது, இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்னப்பா, இன்னிசை ஃபர்ஸ்ட் பார்த்தது செய்யுள் விசை, இசை நிறை அளபடைன்னு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போறது இன்னிசை. அந்த சவுண்ட் இருக்கு, அது கேட்கறதுக்கு ரொம்ப இன்னிசையா இருக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்க, அந்த சவுண்ட்லேயே இருக்கு கேட்கறது. இப்போ ஒரு பாட்டு கேட்கணும். ஓகேவா, ஏ ரஹ்மானோட பாட்டு கேட்குறீங்க, இல்லை வந்து ஜிவி பிரகாஷோ, இல்லை வந்து அனிருத்தோ, ஒரு நல்ல ஒரு மெலோடி பாட்டோ ஏதோ ஒன்று கேட்குறீங்க. ஓகேவா, கேட்கும்போது எப்படி இருக்கு, அப்படியே மனசு அமைதியாக இருக்குது சார், அப்படியே இன்னிசையாக இருக்குது சார், அப்படின்னதே அது இன்னிசையாக இருக்குது. அப்போ இந்த இன்னிசை அளபடையும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த இனிமையாக இருக்க போகுது. எப்படி சார் இனிமையாக இருக்க போகுது அப்படின்னு பாருங்க. ஓசை குறையாத இடத்திலும் ஓசைக்காக நல்ல ஒரு சவுண்டு, இனிமையான ஒரு ஓசை வரணும் அப்படின்றதுக்காக குறில நெடில அளபெடுக்க வைக்கிறாங்க. சார் குறில்னா என்ன சார், நெடில்னா என்ன சார் அப்படின்னா, குறில் அப்படின்றது அ இ உ ஏ ஐ, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, குறில் அப்படின்னு சொல்றாங்க. அ இ உ ஏ ஓ, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, குறில் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வந்து நெடில வந்துடும். ஓகேவா, மாற்றி எழுதிடக்கூடாது. அ இ உ ஏ ஓ, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, குறில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறில நெடில அளபெடுக்க வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, குறில நெடில அளபெடுக்க வைக்கிறாங்க. ஆ இ உ ஏ ஐ ஓ
அவ் இதெல்லாம் என்ன சொல்றாங்க நெடில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா 7 எழுத்து நெடில் எழுத்து 5 எழுத்து குறில் எழுத்து ஓகேங்களா அப்ப செய்யுளில் ஓசை குறையல ஓசை இந்த இடத்துல தேவையே படல ஆனா இனிய ஓசை வரணும் எனக்கு சவுண்ட் வந்து இனிமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா குறியில நெடில அளவெடுக்க வைக்கிறாங்க அப்படி அளவெடுக்க வைக்கிறது என்ன சொல்றாங்க அதை இன்னிசை அளபடைன்னு சொல்றாங்க புரியுதாப்பா இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை இதை இங்க பார்க்க வேணாம் நான் சொல்லுவாங்க கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பது எல்லாமலை கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பது எல்லாமலை நான் என்ன பண்ணேன் ஒரு திருக்குறளை சொன்னேன் என்ன பண்ணேன் நார்மலா ஒரு திருக்குறள் சொன்னேன் இது பார்க்கறதுக்கு இனிமையா இருந்துச்சா இல்ல ஆனா இதே திருக்குறள் நான் இப்ப சொல்றேன் பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல குறியில நெடிலா மாத்திட்டேன் கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பது எல்லாமலை ஆனா வந்து இல்ல எனக்கு வந்து இது சவுண்ட் நல்லா வந்து இனிமையா இல்ல சவுண்டா மாத்துங்க என்னது இனிமையா மாத்துங்க அப்படின்னா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை என்ன பண்ணிருக்கேன் இனிய ஓசையை கொண்டு வந்திருக்கேன் இனிய சவுண்டை கொண்டு வந்திருக்கேன் நல்ல ஒரு சவுண்ட் வரணும் அப்படின்றத என்ன பண்றேன் இனிய ஓசையை கொண்டு வந்திருக்கேன் அப்ப இந்த மாதிரி இனிய ஓசைக்காக அளபெடுக்க வைக்கிறது என்ன சொல்றாங்க அதை இன்னிசை அளபடை நல்லா வந்து கேட்கறதுக்கே வந்து இனிமையா இருக்கணும் ஆனா இந்த இடத்துல என்ன தேவைப்படல இன்னிசை அப்படின்றது தேவையே படல ஓகேவா அப்ப ஓசை அப்படின்றது குறையல நார்மலா தான் இருக்கு ஆனா இனிய ஓசை வேணும் எனக்கு வந்து கேட்கும்போது வந்து இனிமையா இருக்கணும் அந்த பாடல் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை இன்னிசை அப்படின்னு சொல்றாங்க அப்ப கெடுப்பது கெட்டாருக்கு சார்வை மாற்றாங்க எடுப்பது எல்லாமலைன்னு இருந்திருக்கணும் ஆனா என்ன பண்றாங்க இனிய ஓசை வேணும் அப்படின்றதுக்காக கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாமலை அப்படின்னு பண்றாங்க அது இன்னிசையா மாத்துறாங்க அதனால அதோட பேர் என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க புரியுதாப்பா இது என்ன சொல்றாங்க இன்னிசை அளபடைன்னு சொல்றாங்க இன்னிசை அளபடை எல்லாருக்கும் புரியுதுங்களா இன்னிசை அளபடைனா எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க இது என்ன சொல்றாங்க இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த கேள்வி போலாங்களா சரி அடுத்த சொல்லிசை போலாமா ஓகே மறுபடியும் சொல்றேன் பாருங்க சார் இன்னும் எனக்கு புரியல சார் இன்னிசை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னா சொல்றேன் பாருங்க நார்மலா ஒரு திருக்குறள் இருக்கு ஆனா வந்து அந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப வந்து இனிமையா இருக்கணும் நார்மலா இருக்க வேண்டாம் ஆனா சவுண்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு என்ன பண்றேன் எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப வந்து இனிமையா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஓகேவா அப்ப என்ன பண்றேன் கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பது எல்லாமலை இந்த செயல் இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இனிய ஓசைக்காக என்ன பண்றேன் நெடில அடபடிக்க வைக்கிறேன் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை அப்படின்றதுக்காக இனிய ஓசைக்காக இந்த மாதிரி அளபெடுக்க வச்சேன் அப்படின்னா அதை இன்னிசை அளபடைன்னு சொல்றாங்க புரியுதுங்களா இன்னிசை அளபடை எல்லாருக்கும் புரியுதா இன்னிசை அளபடை எல்லாருக்கும் கிளியர் ஆகணும் சரிங்களா முக்கியமான ஒன்று பொறுமையா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து போலாங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லிசை அளபடை அப்படின்றது பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லிசை அளபடை இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு செய்யுளிசை சொன்னீங்க அதை இசை நிறைய அப்படின்னு சொன்னீங்க அது புரிஞ்சிருச்சு இன்னிசை சொன்னீங்க அதுவும் புரிஞ்சிருச்சு இது என்ன சார் வித்தியாசமா சொல்லிசை அப்படின்னு இருக்கு சொல்லிசை அளபடை பிரிச்சோம் மூணா இருந்துச்சு ஒன்று செய்யுளிசை அடுத்து இன்னிசை அதுக்கடுத்து சொல்லிசை அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது சொல்லிசை அப்படின்றது பார்க்க போறோம் பாருங்க செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் புரியல சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நார்மலா என்ன இருக்கு ஒரு வார்த்தை இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து வேற மாதிரி பொருள் கொண்டு வரணும் இப்போ வந்து நசை அப்படின்னு வச்சுப்போம் நசை அப்படின்னா விருப்பம் என்ன பண்றேன் எனக்கு வந்து விருப்பம் அப்படின்ற வார்த்தை வேணாம் எனக்கு வந்து விரும்பி அப்படின்னு தான் வரணும் பாருங்க அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு என்னப்பா டிஃபரன்ஸ் அதுல நசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது விருப்பம் அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு ஈ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறேன் அப்ப நசை அப்படின்றது நான் மாறினதுனால அது விரும்பி அப்படின்னு மாறிடுச்சு விருப்பம் அப்படின்ற வார்த்தை இருந்திருக்கு நசை என்றால் விருப்பம் என்பது பொருள் நசை என்பது விருப்பம் அப்படின்னு இருந்துச்சு நான் என்ன பண்றேன் எனக்கு விருப்பம் அப்படின்ற வார்த்தை வேணாம் எனக்கு விரும்பி அப்படின்னு தான் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப என்ன பண்றேன் அந்த ஒரு ஈ சேர்த்தேன் அதனால அது விரும்பி அப்படின்னு மாறிடுச்சு அப்ப இந்த மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை இன்னிய ஓசைக்காக அந்த மாதிரி எனக்கு வேற பொருள் தரணும் அப்படின்றதுக்காக நான் மாத்துறேன்ல அதை சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க புரியுதான்னு பாருங்க அப்ப செய்யுள் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்னது அதை சொல்லிசை அளபடை என்றாங்க இப்ப பாருங்க உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உலையின் உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உலையின் இதுல பாருங்க நசை என்றால் விருப்பம் அப்படின்றது பொருள் என்ன பண்றேன் அப்படின்னா விரும்பி அப்படின்னு எனக்கு பொருள் தரணும் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என்ன பண்றாங்க அளபெடுத்தது பெயர் சொல் வினையச்சமா மாறிடுச்சு பெயர் சொல் என்ன பண்ணிடுச்சு வினையச்சமா மாறிடுச்சு வினையச்சனப்பா
வினையச்சம் என்னது? ஊ அல்லது ஈல முடியும். பெயரச்சம்னா ஆல முடியும், அது பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சா அது வினைச்சம். இப்போ நசை அப்படின்றது வினையச்சமா மாறிடுச்சு. பெயர் சொல் எப்படி இருக்கு? வினையச்சமா மாறிடுச்சு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். தெளிவாக தான் சார் சொன்னீங்க, எனக்கு இன்னும் புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. சொல்லிசை அளபடைன்றது பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்குறோம்? சொல்லிசை அளபடைன்றது பார்க்குறோம். அதில் ஒரு வார்த்தை இருக்கு, நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்றது பொருள். அந்த மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எனக்கு என்னது நசை அப்படின்னா விருப்பம்னு ஒரு வார்த்தை வருது. ஓகே, எனக்கு ஆனா விருப்பம் அப்படின்ற வார்த்தை பொருள் தர வேணாம், எனக்கு விரும்பி அப்படின்னு ஒரு பொருள் தான் தரணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அளபடையை சேர்க்கிறோம். அப்போ என்ன பண்றோம்? நசை அப்படின்றத நசையி அப்படின்னு மாத்துறோம். என்ன பண்றோம்? நசை அப்படின்றத நசையி அப்படின்னு மாத்துறோம். அப்படி நசையி அப்படின்னு நான் மேலே மாத்தணும்னு கீழே விருப்பம் அப்படின்றத சொல் என்ன ஆகுது அப்படின்னா விரும்பி அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப விருப்பம் அப்படின்ற சொல் விரும்பி அப்படின்றதுக்கு எனக்கு பொருள் தரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன்? நசை அப்படின்னு சேர்க்கிறேன். அதனால விரும்பி அப்படின்னு மாறுது. அப்ப பெயர் சொல் வினையச்சமா மாறுது. இந்த மாதிரி மாறுனுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை என்று சொல்கிறார்கள். சொல்லிசை அளபடை எல்லாருக்கும் கிளியர் ஆகுனுச்சா? சொல்லிசை அளபடை எல்லாருக்கும் புரியுதுங்களா? சொல்லிசை அளபடை எல்லாருக்கும் கிளியர் ஆகுதுங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஓகே, பாருங்க. சொல்லிசை அளபடைன்றது பார்த்தோம். செய்யுள் ஒரு பெயர் சொல் என்ன பண்ணுது? எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்குது. அந்த மாதிரி அளபெடுக்கிறது சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க. உரணசை உள்ளம் துணையாக சென்றால் வரணசை இன்னும் முளையன் அப்படின்றது இருக்கு. நசை அப்படின்னா விருப்பம், ஆனது விரும்பி அப்படின்னு எனக்கு பொருள் தரணும் அப்படின்றதுக்காக நசை அப்படின்னு மாத்துறேன். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பெயர் சொல் வினையச்சமா மாறிடுச்சு. இதை சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து சொல் அப்படின்னு ரெண்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து எடுத்துக்கிட்டோம். எழுத்தை ரெண்டா பிரிச்சோம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து 30 வகைப்படும், தள்ளி வச்சாச்சு. சார்பு எழுத்து 10 வகைப்படும். சார்பு எழுத்துலேருந்து அளபடையை மட்டும் எடுத்தோம். அளபடையில் 3ஆ பிரிச்சோம். உயிரளபடை எடுத்தோம். அதை 3ஆ பிரிச்சோம். ஒன்று செய்யுள் விசை. செய்யுள் விசைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசைநிறை. அதுக்கப்புறம் என்ன பிரிச்சோம் அப்படின்னா இன்னிசை பிரிச்சோம். அதுக்கப்புறம் சொல்லிசை அப்படின்றது பிரிச்சோம். புரியுதுங்களா? அப்ப செய்யுள் விசை அப்படின்றது என்னது? நல்ல படாப்பறை, உரார் குறுநோய், அந்த மாதிரி நம்ம பிரிச்சோம். அது அதுக்குள்ள எக்ஸாம்பிள். அடுத்து இன்னிசை அப்படின்றது என்னது? கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாமலை அப்படின்றது பிரிச்சோம். அது இன்னிசை. அடுத்து சொல்லிசை அப்படின்றது பார்த்தோம். நசை என்றால் விருப்பம். அது நசை அப்படின்னு எனக்கு பொருள் தர வேணாம், விரும்பி அப்படின்னு பொருள் வரணும். அதுக்காக நசை அப்படின்னு சேர்த்தேன். அதனால விரும்பி அப்படின்னு பொருள் தந்துச்சு. அப்ப பெயர் சொல் வினை எச்சமா மாறுனுச்சு. அதனால அதை சொல்லிசை அளபடைன்னு சொல்லி அதை தூக்கி உரமா வச்சாச்சு. புரிஞ்சிருச்சா? இந்த இலக்கணம் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சிச்சா? தலைவரே அந்த மாதிரி பேச வச்சிட்டீங்கடா கடைசியா என்ன? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒற்றளபடை. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. எதுல வரும் தலைவரேன்ட்டு? மாநாடு படத்துல எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவார்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்டா. சரி, ஓகே. பாரு, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றளபடை அப்படின்றது பார்க்க போறோம். சார் இது வரையும் சொன்னீங்க, புரிஞ்சிச்சு சார். இது என்ன சார் ஒற்றளபடை? புதுசா ஏதோ ஒன்று கொண்டு உள்ள இழுத்து விடுறீங்க அப்படின்னா பாருங்க. செயல் ஓசை குறையும் போது எல்லாமே ஒண்ணுதான். அளபடைனாலே சவுண்டு கம்மியாகும், அதை நிறைவு செய்யணும். அதுதான் அளபடை. ஓகேங்களா? அதுல மாற்றம் கிடையாது. அதுக்குள்ள சில பிரிவுகள் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? அளபடை அப்படின்னா சவுண்டு கம்மியாவது. அது என்ன பண்றாங்க, அதுல செய்யுள்ள சவுண்டு வரணும் அப்படின்றத என்ன பண்றாங்க, சில வார்த்தையை மாத்தி கீத்தி போடுறாங்க, அதுக்கு ஒரு பேரை வச்சு விடுறாங்க. ஓகேவா? அதுதான் அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒற்றளபடை அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய, செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க என்ன வருது? மெய்யெழுத்துக்கள் வருது. அப்ப பாருங்க, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்த, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல்லு, இல்லு ஆகிய 10 அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. சார் சத்தியமா புரியல சார் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இது ஒற்றளபடை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? இக்கிங்கிச்சு. ஓகேவா? அதுல ஆனா எல்லா வார்த்தையும் கிடையாது. 18 எழுத்துல சில எழுத்துக்கள் மட்டும். அதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 10 எழுத்துக்கள் இருக்கு. ஆயுத எழுத்து ஒன்று சேர்த்துக்கிறோம். இந்த 11 எழுத்தை வச்சு அளபெடுக்கிறோம்ல, அது ஒற்றளபடை. அவ்வளவுதான், வேற எதுவும் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுல வரக்கூடிய திருக்குறள் ஏதாச்சும் வருது, இதுல வரக்கூடிய வார்த்தைகள் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதை ஒற்றளபடைன்னு சொல்லணும். அவ்வளவுதான், வேற எதுவும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். சிம்பிள் தான் ஒற்றளபடை அப்படின்னா. பாருங்க, அப்ப செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக அளபெடுக்கிறது என்னது? அதை அளபடைன்னு சொல்லியிருக்கேன். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்களான ஒரு 10, ஆயுத எழுத்தான அக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 11 எழுத்து கிடைக்குது. இதை வச்சு அளபெடுத்தோம் அப்படின்னா அதை ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பாருங்க, அது என்னென்ன எழுத்து அப்படின்றத பாத்துக்கோங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்த, இம்மு, இன்னு, இவ்வு, ஈ, எள்ளு, எள்ளு. ஓகேவா? ஐயா 10
அகு என்னும் ஒரு ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளப்படை. இதெல்லாம் அளவெடுத்துச்சு அப்படின்னா அது என்னது ஒற்றளப்படை. இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு எங்கிறைவன் எங்கிலங்கிய கையராய் இன்னுயிர் அப்ப என்னது இங்குன்னு வருதா. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் அளவெடுத்தால் அதை ஒற்றளபடை என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஒற்றளபடை எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? ஓகே. இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது பார்த்துருக்கோம். இலக்கணத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னது சொல்லிசை செய்யுளிசை இன்னிசை அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே. இப்போ பாருங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. இப்போ சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. மாடு என்ன பண்ணுச்சான்? புல் சாப்பிட்டுச்சான். பூ வந்து மலர்ந்துச்சான். ஓகேவா? ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். சார் புரியல சார் அப்படின்னா ஒன்று பாருங்க. ஓர் எழுத்துக்கள் தனித்தோ, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் கொள்வது சொல். பூ மலர்ந்தது, ஓர் எழுத்து தனித்து நின்றோ. பூ அப்படின்றது என்னது? ஒரு எழுத்து. பொருள் தருதா? பூ அப்படின்றது பூ சார், ஒரு மலர் சார். அது வந்து ஒரு பூ சார், வாசனை தரக்கூடிய ஒரு பூ சார். அப்ப ஒரு எழுத்து தனித்து நின்றோ, ஒரு எழுத்து தனித்து நிற்குது. அப்ப பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ மலர்ந்தது. அப்ப பல எழுத்துக்கள் தொடர்ந்து மலருது அப்படின்றது பூ வந்து மலர்றது அப்படின்றது நமக்கு அர்த்தம் புரியுது. ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் சொல்வது அது சொல் எனப்படும். அவ்வளவுதான். அப்ப சொல் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினேஷன் முடிஞ்சுச்சா? அப்ப அதுக்குள்ள என்னென்ன வருது அப்படின்றத பாருங்க. இரு திணைகளையும், இரண்டு திணை சார், உயர்திணை அக்ரிணை. உயர்திணை உயர்திணை என்ன சார், அக்ரிணை என்ன சார் அப்படின்னா பாருங்க. உயர்திணை அப்படின்னா கடவுளுக்கு இணையாக சொல்லக்கூடிய நம்ம மனிதர்கள் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர்திணைன்னு சொல்றாங்க. அப்ப மனிதர்களை விட்டு பாக்கி எல்லாமே அக்ரிணை. சேரு அக்ரிணை, மாடு அக்ரிணை, மரம் அக்ரிணை. அப்ப மனிதர்களை மட்டும் என்ன பண்றாங்க? தெய்வத்துக்கு இணையா அவங்கள மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயர்திணை அக்ரிணை அப்படின்றது தெரியும். ரெண்டு திணை இருக்கு. ஓகேங்களா? அப்ப இரு திணைகளையும் 5 பால்கள். 5 பால் என்னென்னப்பா? 5 பால் என்னென்ன இருக்கு? ஓகே. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சார் இதெல்லாம் என்ன சார் என்ன பாருங்க. ஆண் பால்னா யாரு? ஆண் மகனை குறிக்கிறது. நான் என்னது ராமன் வந்தான். ராமன்றது ஒரு ஆண் பால். ஓகேங்களா? சீதை அப்படின்றது ஒரு பெண் பால். அப்ப ஆண் பால், பெண் பால். பலர்பால்னா என்ன சார்? மக்கள், உறவினர்கள். அப்ப பலர்பால். ஒன்றன் பால்னா இதுவரையும் உள்ளது என்ன அப்படின்னா இது வந்து உயர்திணைக்குரியது. அதுக்கு அடுத்து வருது அக்ரிணைக்குரியது. அக்ரிணை என்ன சொல்லியிருக்கேன்? மனிதர்கள் அல்லாதது எல்லாமே அக்ரிணை. அடுத்து ஒன்றன் பால் என்னது? மாடு, பறவை. இதெல்லாம் வந்து ஒன்றன் பால். பலவின் பால் மாடுகள், பறவைகள். இது பலவின் பால். இது புரிஞ்சிச்சா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியணும். அப்ப சொல் அப்படின்றது பார்த்தோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது அது சொல் அப்படின்னு சொல்றாங்க. அது புரிஞ்சிருக்கும். அடுத்து ரெண்டு திணையை பிரிச்சாங்க. உயர்திணை அக்ரிணைன்னு சொன்னேன். உயர்திணை அப்படின்றது என்னது? மனிதர்களை குறிக்கிறது. அக்ரிணை அப்படின்றது யாரை குறிக்கிறது? அந்த மாதிரி மனிதர்கள் இல்லாம இருக்குல்ல அவங்களை வந்து அக்ரிணைன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். அடுத்து பால் என்னது? 5 வகை பால் இருக்கு. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால் அப்படின்றது ஆணை குறிக்கிறது. பெண் பால் அப்படின்றது பெண்ணை குறிக்கிறது. பலவின் பால் அப்படின்றது உயர்திணையில இருக்கக்கூடிய அந்த மக்கள் உறவினர்கள். அப்ப என்னது? ப்ளூரல்ல சொல்றது என்னது? அதை பலர்பால்னு சொல்றாங்க. அடுத்து அதை பலர்பால்னு சொல்றாங்க. அடுத்து ஒன்றன் பால் அப்படின்றது பறவை, மாடு அப்படின்றது ஒண்ணு குறிக்கிறது. அது ஒன்றன் பால். நிறைய மாடுகள், ஆடுகள், பறவைகள் அப்படின்னு சொல்றது அது பலவின் பால். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்து மூவகை இடம். சார் மூவகை இடம்னா என்ன சார் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. சார் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ன சார்? தன்மை அப்படின்னா தன்னை பத்தி குறிக்கிறது. தன்மை அப்படின்னா என்னை பத்தி குறிக்கிறது? தன்னை பத்தி குறிக்கிறது. நான், நாங்கள், நாம், என்னை பத்தி மட்டும் நான், நாங்கள், நாம் அதை மாதிரி குறிச்சது அப்படின்னா அது தன்மை. முன்னிலை என்ன சார்? நீ, நீங்கள், நீ வீர். அப்போ உன்னை பத்தி குறிச்சது, உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களா அவங்கள பத்தி குறிச்சது அப்படின்னா அது முன்னிலை. படர்க்கை என்ன சார்? உங்களை பத்தியும் இல்லாம என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை அவன், அவர், அது, அவை. அப்ப உங்களை பத்தியும் இல்லாம என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை குறிப்பிட்டு சொல்றோம்ல அவன், அது, அவர், அவை.
அப்ப அது படற்கை. அப்ப தன்மைனா உங்களை பத்தி குறிக்கிறது, முன்னிலை அப்படின்னா உங்களை ஆப்போசிட்டா இருக்கவங்களை குறிக்கிறது, படற்கை அப்படின்னா உங்களை பத்தி இல்லாம என்ன பத்தி இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி குறிக்கிறது படற்கை. ஓகேங்களா? உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் இருக்கும். வெளிப்படையாகவும் இருக்கும், குறிப்பாகவும் இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சொல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுதாப்பா? இதோட எக்ஸாம்பிள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆனிச்சா? அதுக்கு அடுத்து போலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது மூவகை மொழி அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்க போறது மூவகை மொழி அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே சார், மூவகை மொழி என்னென்ன சார் இருக்கு? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகைப்படும். மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகேங்களா? அப்போ மூவகை மொழி அப்படின்றது இருக்கு. மொத்த எத்தனை வகைப்படும்னா 3 வகையாக அமையும். அடுத்து பாருங்க, ஒரு மொழி ஒரு பொருளெனவும், ஒரு மொழி ஒரு பொருளை மட்டும் கொடுக்கும். தொடர்மொழி பல பொருளானது, இருமையும் ஏற்பன அப்படின்றது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா நன்னூல். 1 மார்க்ல கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மூவகை மொழி எத்தனை வகைப்படும் என்றால் 3 வகைப்படும். இது உங்களுக்கு தெரியணும். 1 மார்க்ல கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது தனிமொழி அப்படின்னா என்ன சார் அப்படின்றது பார்க்க போறோம். 3ஆ பிரிச்சிருக்கோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு 3ஆ பிரிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது தனிமொழி அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. ஒரு சொல்லு தனித்து நின்று ஒரு பொருளை தந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்றாங்க? தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. அது எக்ஸாம்பிள் பாருங்க, கண் படி அதுன்றது பகாபதம், கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுபதம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதை தனிமொழி. ஒரே ஒரு சொல், கண் அப்படின்றது கண், படி அப்படின்றது படிக்கணும். அப்ப ஒரே ஒரு சொல் தான் இருக்கு, அது பொருள் தருது. அந்த மாதிரி ஒரு சொல் வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. அடுத்து பாருங்க, கண்ணன், கண்ணன் ஒரு ஆண்மகன், படித்தான், படிச்சான், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி பொருள் தந்துச்சு அப்படின்னு என்ன சொல்றாங்க? அது தனிமொழின்னு சொல்றாங்க. சார் இங்க ஏதோ பிரிச்சிருக்காங்களே சார், பகாபதம் பகுபதம், அது என்ன சார் அப்படின்னா பாருங்க, பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. இப்படி சார் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியுமே சார் அப்படின்னா அப்படி பிரிக்க கூடாது. ஓகேங்களா? அது என்னது? அதை பிரிக்க முடியாது, அப்படின்னு பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே பிரிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பகுபதம்னு சொல்லுவோம். பகுபத உறுப்பிலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணன் அப்படின்னு இருக்கு, கண் அப்படின்றது அது மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு அதை பிரிக்க முடிஞ்சது அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதை பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. பகாபதம்னா பிரிக்க முடியாது, பகுபதம் என்றால் பிரிக்க முடியும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். தனிமொழி அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது தொடர்மொழி அப்படின்றது பார்க்க போறோம். சார் தொடர்மொழினா என்ன சார் அப்படின்னா பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் தனிமொழி அப்படின்றது பார்த்தோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் தனிமொழி அப்படின்றது பார்த்தோம், அதுக்கு அடுத்து பார்த்தது தொடர்மொழி அப்படின்றது பார்க்குறோம். தொடர்மொழிக்கு எதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க? தனிமொழி எடுக்கிறாங்க. அப்ப 2 எழுத்துக்கள், சாரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து ஒரு தனிமொழியா இருக்கலாம், இல்ல 2 தனிமொழியா இருக்கலாம், இல்ல அதற்கு மேற்பட்ட தனிமொழிகளும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து தொடர் கொண்டு பொருள் கொண்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதை தொடர்மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, கண்ணன் அப்படின்றது ஒரு தனிமொழி, வந்தான் அப்படின்றது ஒரு தனிமொழி, தொடர்மொழி. இப்ப 2 சேர்த்து பண்றோம், அதை தொடர்மொழியா போடுறோம். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால், அப்ப 3 வார்த்தை வருதா? 3 தனிமொழிகள் வருதா? 3 தனிமொழிகள் சேர்ந்து என்ன சொல்றாங்க? அதை தொடர்மொழின்னு சொல்றாங்க. அப்ப தனிமொழி என்றால் தனியாக வருவது. ஓகேங்களா? கண் படி, கண்ணன் படித்தான், அப்ப என்னது? இதெல்லாம் ஒரு வார்த்தையா இருக்கு, அது தனிமொழிகள். தொடர்மொழி என்றால் 2 தனிமொழிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்தால் அது என்ன சொல்றாங்க? தொடர்மொழிகள் என்று சொல்கிறார்கள். புரிஞ்சுதா? தொடர்மொழி அப்படின்றது புரிஞ்சுதா? புரியுதான்னு பாருங்கப்பா. தொடர்மொழி அப்படின்றது புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து பார்க்க போறது பொதுமொழி அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பொதுமொழி அப்படின்றது பார்க்க போறோம். பொதுமொழினா என்ன சார்? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? பொதுமொழி. பொதுமொழி அப்படின்றது பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்ற வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி. சார் புரியல சார். ஒரு சொல்லு தனித்து நின்று ஒரு பொருளை தரும், அதே சொல்லு பிரிந்து நின்று வேறொரு பொருளை தரும். அந்த மாதிரி ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது அது பொதுமொழி. சார் புரியல சார். அப்படியே மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 8 அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம்? 8 அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். 8 என்ற எண்ணை குறிக்கும். 8 அப்படின்றது என்னது? ஒரு எண். கரெக்டா? 8ன்றது ஒரு எண். ஓகேங்களா? அதே பாருங்க, வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். வேங்கை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். வேங்கை அப்படின்னா மரத்தை குறிக்கும். இப்போ 8 அப்படின்றத எடுங்களேன். L + 2 = 8. L + 2 = 8. தொடர்மொழி என்ன சொல்லியிருக்கேன்? சாரி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சொல்லு
பிரிந்து நின்ற ஒரு பொருளையும், அச்சொல்லே என்ன பண்ணும், ஒரு பொருளையும் தரும். அப்ப 2 பொருள் அப்படின்றது தருது, பிரிந்தா ஒரு பொருள் தருது, நார்மலா இருந்தா ஒரு பொருள் தருது. 8 அப்படின்றத எடுத்திருக்கோம், ஒரு எண்ணை குறிச்சுது. வேங்கை அப்படின்றத எடுத்தோம், ஒரு மரத்தை குறிச்சுது. ஒரு பொருளை கொடுத்துருச்சு. இன்னொரு பொருளை எங்க சார் கொடுக்கல அப்படின்னா, இப்ப பாருங்க பிரிக்கிறோம். அப்ப 8 அப்படின்றது என்ன பண்றோம், l+2 அப்படின்றது பிரிக்கிறோம். 8 அப்படின்ற வார்த்தை என்ன பண்றோம், l+2 அப்படின்றது பிரிக்கிறோம். l+2 எனவும். வேங்கை எப்படி பிரிக்கிறோம், வேம் பிளஸ் கை. இந்த வார்த்தை தெளிவாக கவனிக்கணும். l+2 எனவும் வேம் பிளஸ் கை எனவும் தொடர் மொழியாக பிரித்து நின்று எல்லை உன். என்னடா நாஸ்தா துணுட்டியா, துணுட்டியா அப்படின்னா சாப்பிட்டியான்னு அர்த்தம். அப்ப தூ அப்படின்றது என்னது, உன் அப்படின்றது பொருள். ஓகேங்களா? அப்ப எல்லை உன், எல் அப்படின்றது 8 அப்படின்ற வார்த்தையை பிரிச்சோம், l+2 கிடைச்சது. 8 அப்படின்றத பிரிக்கும் போது அப்ப எல்லை துன், எல்லை துன் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லை உன் அப்படின்னும். வேகின்ற கை, வேங்கை அப்படின்றத, வேங்கை அப்படின்னு ஒரு மரத்தை பிரிச்சோம், வேங்கையை பிரிக்கும் போது வேம் பிளஸ் கைன்னு நினைச்சு அது வேகின்ற கை அப்படின்னு ஒரு பொருளை தருது. அப்ப l+8 வந்து பிரிச்சோம், l+2 கிடைச்சது, எல்லை உன் அப்படின்றது ஒரு பொருளை கொடுத்துச்சு. அடுத்து வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிச்சுது, அதை பிரிச்சோம். வேம் பிளஸ் கை அப்படின்றத பிரிச்சோம், வேம் பிளஸ் கை அப்படின்றது வேகின்ற கை அப்படின்னு ஒரு பொருள் தருது. இவையே இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி. அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு, 8ன்னு ஒன்று இருந்துச்சு, வேங்கைன்னு ஒன்று இருந்துச்சு. 8 அப்படின்றத 2ஆ பிரிச்சோம். 8 அப்படின்றது ஒரு எண்ணெய் குறிக்குது அப்படின்றது ஒரு பொருள் தந்துருச்சு, தூக்கி வரமா வச்சாச்சு. அப்ப 8 பிரிக்கும், l+2 அப்படி கிடைச்சது. l+2 சொல்லும்போது என்னது, எல்லை உன் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைச்சது. அப்ப 2 பொருள் வந்துருச்சா, ஓகே, இதை தள்ளி வச்சாச்சு. அடுத்து வேங்கை, வேங்கைன்னு ஒரு மரத்தை குறிச்சது, வேம் பிளஸ் கை, வேம் பிளஸ் கை அப்படின்றது வேகின்ற கை அப்படின்னு கிடைச்சது. ஸோ இதுல 2 பொருள் தந்துருச்சு. அப்ப பொதுமொழி அப்படின்றது தனிமொழி, தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்றது என்னது, 2 பொருளை தரும். ஒரு சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது என்னது, அதை பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. பொதுமொழி புரியுதாப்பா? பொதுமொழி எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? பொதுமொழி எல்லாருக்கும் புரியுதுங்களா? அடுத்து போலாங்களா? அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தொழிற்பெயர் அப்படின்றது பார்க்க போறோம். தொழிற்பெயர் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க கவனிச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி, இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி. இந்த வார்த்தையை சாரி இந்த எழுத்தெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தொழிற்பெயர், அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க வேணாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பாருங்க, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல். என்ன சார் இது? இது தொழிற்பெயர்னு சொல்றாங்களே, என்ன சார் இது? பாருங்க, ஒரு வினை, வினை அப்படின்னா ஒரு செயல் அப்படின்றது பொருள். வினை அப்படின்னா செயல் அப்படின்றது பொருள். நடந்தான், வந்தான், சென்றான், இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வினை அப்படின்னா செயல் அப்படின்றது பொருள். ஒரு செயல் அல்லது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், இடம் என்னது, தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது காமிக்காது. அப்ப தொழிற்பெயர்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை, நான் செஞ்சனா, நீ செஞ்சியா, இல்ல அவங்க செஞ்சாங்களா அப்படின்றதை காமிக்காது. நான் தையல் தைத்தேன் அப்படின்றத காமிக்காது, வெறும் தைத்தல் அப்படின்னு தான் வரும். அதுதான் தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அப்ப நான் தன்மையை காமிக்காது, முன்னிலை காமிக்காது, படர்க்கையை காமிக்காது. அப்ப இந்த 3த்தையும் காமிக்காது. அப்ப இடத்தை காமிக்காது. அதுக்கடுத்து காலம், காலம் அப்படின்னா நேற்று, இன்று, நாளை. அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப என்னது, இது காலம். அப்ப காலத்தை காட்டாது. பால், ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, இது எதையுமே காட்டாது. ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ, குறிப்பு அப்படின்னா மறைஞ்சோ இல்ல வெளிப்படையாவோ அது காட்டாது. அந்த மாதிரி காட்டாம வருவதுதான் வந்து தொழிற்பெயர். பாருங்க, ஈதல், நடத்தல். நடத்தல் அப்படின்றதுல ஏதாச்சும் ஒரு ஆண்மகனை குறிச்சுதா, இல்ல ஏதாச்சும் வந்து யாரு பண்ணா அப்படின்றத காமிச்சுதா, ஏதாச்சும் ஒரு ஆணா பெண்ணா எந்த காலத்தையாச்சும் குறிச்சுதா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்றத குறிச்சுதா? எதையுமே குறிக்கல. அப்படி எதையுமே குறிக்காம வருது அப்படின்னா அது தொழிற்பெயர். அது உங்களுக்கு இதெல்லாம் புரியல சார் அப்படின்னா அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி, இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? தொழிற்பெயரை பிரிக்க போறோம். ஓகேங்களா? தொழிற்பெயரை பிரிக்க போறோம். தெளிவாக கவனிங்க. இப்ப தொழிற்பெயர் அப்படின்றது பார்த்தாச்சு. அதுல என்ன அப்படின்னா இடம் இல்ல, காலம் இல்ல, அதுக்கடுத்து என்னது, பால் இல்ல, குறிப்பாக வெளிப்படையாக காட்டலை. ஓகேங்களா?
அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அல்லு தல்லு அம்மு ஐயு கையு ஊபூதி இந்த வார்த்தைலாம் வருதும் அதெல்லாம் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ தொழிற்பெயரை நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா? எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்க போகிறது என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்றத பிரிக்கிறோம். விகுதினா என்னப்பா? விகுதி விகுதினா என்ன? பகுதி அப்படின்னா முதல்ல இருக்கிறது தலை, விகுதி அப்படின்னா பாதம், கடைசியில இருக்கிறதா விகுதி அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில இருக்கிறத என்ன சொல்றாங்க? விகுதி அப்படின்னு சொல்றாங்க. கடைசி, ஓகேங்களா? கடைசியில இருக்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியோட விகுதி சேர்வதால், வினையடியோட விகுதி சேர்றதுனால உருவாக்கும் தொழிற்பெயர் என்ன சொல்றாங்க? அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சார் சத்தியமா புரியல சார் அப்படின்னு நான் சொல்ற மாதிரிங்க. இந்த சரி பாருங்களேன், வினையடி விகுதி தொழிற்பெயர் 3 வருது இருக்கா? இப்போ பாருங்க, வினையடின்னு இருக்கு, நட வாள் ஆள், 3 என்னது? வினையடி. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வினை, ஓகேவா? நட அப்படின்றது நட, வாள் அப்படின்றது நல்லபடியா வாள், ஆள் அப்படின்றது ஒரு விஷயத்தை குறிக்குது, ஓகேவா? இந்த மாதிரி 3 வார்த்தை அப்படின்றது இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வினையடி. நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா விகுதி அப்படின்னு சேர்க்க போறேன். விகுதி என்னப்பா? கடைசியில இருக்கிறத நான் வந்து விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியில வரும் அதை விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க, நட பிளஸ் சேர்க்க போறேன், நட பிளஸ் தல் நடத்தல். அப்போ தொழிற்பெயர் கிடைச்சிருச்சா? அப்போ தொழிற்பெயர் அப்படின்றது கிடைக்குதுங்களா? பாருங்க, இப்போ என்ன கிடைச்சிருச்சு? தொழிற்பெயர் அப்படின்றது கிடைச்சிருச்சா? அப்ப வினையடியோட விகுதி சேர்றதுனால கிடைக்கிறது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி இருக்கு, அதனால விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதனால விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி வந்து சேர்றதுனால வரக்கூடியது என்னது? அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நட பிளஸ் தல் நடத்தல், வாள் பிளஸ் கை வாழ்க்கை, அடுத்து ஆள் பிளஸ் ஆள் ஆளல். அப்ப என்ன பண்றோம்? இந்த 3 வார்த்தையை பிரிக்கிறோம். அந்த மாதிரி வச்சு என்ன சொல்றாங்க? அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நடத்தல், வாழ்க்கை, ஆளல், இதெல்லாம் என்ன சொல்றாங்க? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கப்பா. விகுதி பெற்ற தொழிற்பெயர் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. அடுத்து போலாங்களா? இதுதான் என்ன சொல்றோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். கிளியர் ஆகுதா? அடுத்து போலாங்களா? அடுத்து பாருங்க, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். என்ன சார் இது பல விகுதிகளை ஏற்குது அப்படின்னு பாருங்க. நட அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துரும், ஓகேங்களா? அது நட என்பது வினையடி, ஓகேவா? அதை பாருங்க, நடை நடத்தல், ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்குது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நட அப்படின்றது ஒரு வினையடி, நடை நடத்தல் அப்படின்றது பல விகுதியே இருக்குது. நடத்தல் அல் அப்படின்றது ஒரு விகுதி, அப்ப அதை இருக்குது. நடை ஐ அப்படின்றது ஒரு விகுதி, அதை இருக்குது. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுது? பல விகுதிகளை ஏற்குது. அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்றது என்னது? பல விகுதிகளை சேர்க்குது. அதனால இது ஒரே வினையடி அப்படின்றது பல விகுதிகளையும் சேர்க்கும். நட அப்படின்னு இருந்துச்சு, அது நடை நடத்தல் அப்படின்னு என்ன பண்ணுது? அது பல விகுதிகளை சேர்க்குது. இதுதான் என்ன சொல்றாங்க? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? விகுதி பெற்ற தொழிற்பெயர் எல்லாருக்கும் புரியுதுங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது எதிர்மறை தொழிற்பெயர். சரி, எதிர்மறைனா என்ன? எதிர்மறைனா என்ன? எதிர்மறை அப்படின்றது ஆப்போசிட்டா சொல்றது. நல்லவன் ஆப்போசிட் என்னது? தீயவன். நண்பன் பகைவன். நல்லது கெட்டது. ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு பேர் என்ன? எதிர்மறை. இப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே இருக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்ப எதிர்மறை அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கிறது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை. என்னதுங்க இது? நடவாமை கொல்லாமை. நடக்காத கொல்லாத, நடவாமை கொல்லாமை. எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கா? நடக்கிற நடக்காத, கொல்ற கொல்லாத. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சா? எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது ஆப்போசிட்டா இருக்கும். ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதை எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும், ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்த்தோம், அதுக்கப்புறம் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது முதல்நிலை தொழிற்பெயர். சார் முதல்நிலை தொழிற்பெயர் என்ன சார் அப்படின்னா பாருங்க, விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். விகுதினா என்னப்பா? விகுதி என்ன சொல்லியிருந்தேன்? நட தல் நடத்தல், ஆள் அல் ஆளல். அப்ப என்னது? இது வந்து வினை, கடைசியில் வந்தது விகுதி. என்னது? வினையடியும் விகுதியும் சேர்ந்ததுனால தான் என்ன கிடைச்சது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு கிடைச்சது. அப்ப விகுதின்றது என்னது? அல்லு தல்லு அம்மு ஐயு கையு ஊ பூதி இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்?
விகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த விகுதிகள் இருக்குல்ல, இந்த விகுதிகள் வார்த்தைகள் இருக்குல்ல, அது வராது. அப்ப விகுதி பெறாமல், அப்ப விகுதின்றது அதுல வராது. அப்ப விகுதி பெறாமல் வினை பகுதியே, வினை பகுதின்னு பகுதினா முதல்ல இருக்கக்கூடியது, நட, தட்டு, உரை, இதெல்லானது வினை பகுதி. அப்ப பகுதினா முதல்ல வராது. ஓகேங்களா? பகுதி என்றால் முதல், விகுதி என்றால் கடைசி. அல்லதல்ல அம்மா ஈ கையை உபுத்தின்னு சொல்லலாம். அப்ப பகுதியை பாருங்க, பகுதினா முதல்ல வருது. ஓகேங்களா? அப்ப விகுதி பெறாமல் வினை பகுதியே, வினை பகுதினா முதல்ல இருக்கக்கூடியது. அப்ப தட்டு, உரை, அடி. அப்ப பின்னாடி சேர்ந்துச்சுன்னா அல்லு தல்லாம் செஞ்சுன்னா தட்டுதல், உரைத்தல். அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய விகுதி அப்படின்றது சேரல. அப்ப விகுதி சேர்ந்தாதான் இது விகுதி பெற்ற தொழில் பேர் ஆகும். இதுல விகுதி சேரல. அப்ப என்னது, அதுல இருக்கக்கூடிய விகுதி பெறாம என்ன பண்ணுது, வினை பகுதியே முதன்மையா இருக்குது. அதனால என்ன சொல்றாங்க, அதை முதல்நிலை தொழில் பேர்னு சொல்றாங்க. தட்டுதல், உரைத்தல், அடித்தல்னு வரணும். ஆனா அப்படி வரல. என்ன பண்றாங்க, அந்த வினை பகுதி இருக்குல்ல, பகுதினா முதல்ல இருக்கக்கூடியது. அப்ப அந்த பகுதியை முதல்ல இருக்கக்கூடியது மட்டும் தான் என்ன பண்ணுது, அதுல வருது. அதனால என்ன சொல்றாங்க, இந்த முதல்நிலை தொழில் பேர்னு சொல்றாங்க. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழில் பேர் ஆகின்றன. என்ன பண்றாங்க, பின்னாடி சேர்க்கும் போது அது முதல்நிலை தொழில் பேர் ஆகுது. புரியுதாப்பா? முதுநிலை தொழில் பேர் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? முதுநிலை தொழில் பேர் இதான். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது முதுநிலை திரிந்த தொழில் பேர் அப்படின்றது பார்க்க போறோம். புரியுதுங்களா? முதுநிலை தொழில் பேர் பார்த்தாச்சு. இப்ப திரிந்தன என்னப்பா, பால் திரிந்துருச்சு. பால் திரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கெட்டு போயிடுச்சு. பால் என்ன ஆயிடுச்சு, திரிஞ்சிருச்சு. கெடு, கேடு, கெடு, கேடு, கெடு அப்படின்ற வார்த்தை கேடு அப்படின்னு என்ன பண்ணிச்சு, திரிஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப முதுநிலை திரிந்த தொழில் பேர். அவ முதுநிலை இருக்கு, அது திரிஞ்சதுனால என்ன சொல்றாங்க, அது திரிந்த தொழில் பேர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, விகுதி பெறாமல் முதுநிலை திரிந்து வரும் தொழில் பேர் முதுநிலை திரிந்த தொழில் பேர். விகுதி வராம முதுநிலை திரிந்த தொழில் பேர் என்னது, முதுநிலை திரிந்த தொழில் பேர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தொழில் பேர் இருக்கு, கெடுதல்னு இருக்கு. அதோட முதுநிலை என்னப்பா, கெடு. இது விகுதி. விகுதினா கடைசியில வருது. அப்ப கெடு, சுடு. அப்ப இதை பாருங்க, கெடு அப்படின்றத என்ன எடுத்துக்கிட்டோம், முதுநிலையை எடுத்துக்கிட்டோம். முதுநிலையை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்றோம், திரிக்கிறோம். திரிக்கிறது கெடு, கேடு, சுடு, சூடு. அப்ப இந்த மாதிரி என்ன பண்றோம், திரிக்கிறோம். அப்ப திரிச்சானது அது முதுநிலை திரிந்து தொழில் பேர். திரிந்த அப்படின்னா இந்த உருமாற்றம் அடைகிறது. கெடு, கேடு, சுடு, சூடு. அப்ப என்ன பண்ணுது, திரியுது. அப்ப இந்த மாதிரி திரிச்சோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதை முதுநிலை திரிந்து தொழில் பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விகுதி பெறாம, விகுதி அந்த வரல, என்ன பண்றோம் அப்படின்னா விகுதியை தூக்கிடுறோம். கெடுதல், சுடுதல் எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்ப விகுதி பெறாமல் முதுநிலை வரும் தொழில் பெயர், முதல்ல வரக்கூடிய அந்த தொழில் பெயர் என்ன பண்றோம், ஒரு நிமிஷமா, சரி ஓகே. பாருங்க, முதுநிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்றது என்னது, தொழிற்பெயர் இருக்கு, அதுல விகுதியை நம்ம தூக்கிட்டு என்ன பண்றோம், விகுதி பெறாம, விகுதி இல்லாம திரிந்து வரும் தொழில் பெயர். திரிந்து வரும் தொழில் பெயர் என்ன சொல்றாங்க, முதுநிலை திரிந்த தொழில் பெயர். கெடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, என்ன பண்றோம், அது கேடு அப்படின்னு மாத்திரம். சுடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை சூடு அப்படின்னு மாத்திரம். அப்ப இந்த மாதிரி திரிஞ்சோம் அப்படின்னு என்னது, அதை முதுநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? கெடு அப்படின்றது கேடு, சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு மாத்திரம். அதான் என்ன சொல்றாங்க, முதுநிலை திரிந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதுங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர். சார் இது என்ன சார், வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர். பாருங்க, ஒரு வினைமுற்று, ஒரு வினைமுற்றுனா என்ன சார், வினை முற்று பெற்று விட்டது, வினை முடிஞ்சிருச்சு. வந்தாள் கண்ணகி, கண்ணகி வந்தாள், வந்தாள் கண்ணகி வந்துட்டா, கண்ணகி என்ன பண்ணிட்டா, வந்துட்டா. ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, ஒரு வினை அப்படின்றது முடிந்து விட்டது, ஒரு வினை முடிந்து விட்டது. கண்ணகி வந்தாள், அப்ப வந்தாள் அப்படின்றது முடிஞ்சு. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும். வேற்றுமை உருபுனா என்ன சார் அப்படின்னா ஐயாளுக்கும் இன்னதுகன். என்ன சொல்றாங்க, வேற்றுமை உருபு. அப்ப வேற்றுமை உருபு இருந்தும் இல்லாமலையும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. பயனிலை என்னப்பா, தன்மை முலை படக்கை அப்படின்னு சொல்லுவோம். வேறொரு பயனிலை அப்படின்னா
வினா பயனிலை, அது என்னது வினை பயனிலை அப்படிலாம் சொல்லுவோம்ல, ராமன் வந்தான் நம்மள சொல்லுவோம்ல, அதெல்லாம் வினை பயனிலை. அவன் மாதிரி வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அப்போ ஒரு வினை முற்று, ஒரு வினை முடிந்து விட்டது, அது வேற்றுமை ஒரு ஏற்றும் இருக்கும் ஏற்றாமலும் இருக்கும். வேற்றுமை ஒரு ஏற்றும், வேற்றுமை ஒரு ஏற்றும் ஏற்காமலும். வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய 3 இடங்களும் 3 காலங்கள் வரும். அது 3 காலத்திலையும் வரும். 3 காலம் என்னப்பா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலத்திலையும் வரும். 3 இடம். தன்னை பற்றியும் சொல்லலாம், உங்களை பற்றியும் சொல்லலாம், இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லலாம். தன்மை என்னது? நான், நாம், நான், நாங்கள். முன்னிலை அப்படின்றது நீ, நீங்கள், நீ, வீர். படற்கை அப்படின்றது உங்களை பற்றியும் இல்லாமல் என்னை பற்றியும் இல்லாமல் அவன், அது, அவர், அவை. அப்போ இந்த மாதிரி சொல்லணும்ல, அது படற்கை. அப்போ உங்களை பற்றியும் இல்லாமல் என்னை பற்றியும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லணும்ல, அதை படற்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி 3 காலத்திலையும் வரதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தவர் அவர்தான். இது இதில் வந்திருக்கு, படற்கையில் வந்திருக்கு. வந்தவர் அவர்தான் இப்போ படற்கையில் வரும். அப்போ இதில் வேற்றுமை உறுப்பு ஏற்றும் வரும், ஏற்காமலும் வரும். அப்போ அந்த மாதிரி பயனிலை கொண்டு முடியும். அதை என்ன சொல்கிறாங்க? அதை அதை வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது என்னது? அது வினையால் அணையும் பெயர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளினி பெயருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிற்பெயருக்கும் வினையாளினி பெயருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றது பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர், அடுத்து வினையாளினி பெயர் அப்படின்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் அப்படின்றது பார்க்க போகிறோம். தொழிற்பெயர் என்னப்பா? அல்லு தல்லு, அதான் சார் ஞாபகம் இருக்கு அப்படின்னா பாருங்க, வினை பெயர் தன்மையாக்கி வினையை உணர்த்தி நிற்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வினையை உணர்த்தி நிற்கும். தைத்தல், நடத்தல் என்ன பண்ணுது? ஒரு வினையை உணர்த்தி நிற்குது. ஒரு வினையானது ஒரு செயலை உணர்த்தி நிற்குது. அப்போ இந்த மாதிரி வினை பெயர் தன்மையாக்கி என்ன பண்ணுது? வினையை உணர்த்தி நிற்கும். இந்த மாதிரி வினையை உணர்த்தி நின்றுச்சு அப்படின்னா அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, வினையால் அணையும் பெயர். அதுக்கடுத்து பார்க்கறது வினையால் அணையும் பெயர் வினையாளனை பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஒரு வினையை குறிக்குது, அதை வினையால் அணையும் பெயர் சொல்றாங்க. இது காலம் காட்டாது. நடத்தல், தைத்தல் எங்கேயாச்சும் காலத்தை காட்டுதா? காட்டல. காலம் காட்டும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். காலத்தை காட்டுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் காட்டுது. அடுத்து படற்கைக்கே உரியது. படற்கைனா அது தன்மை முன்னிலை படற்கை. படற்கைனா அவங்கள பத்தி சொல்றது. அவன், அவர், அது. அவர் தைத்தார், அவர் தைத்தல். அந்த மாதிரி படற்கைக்கே உரியது. இது என்ன பண்ணுது? மூவிடத்துக்குரியது. தன்னை பத்தியும் சொல்லலாம், உங்களை பத்தியும் சொல்லலாம், இன்னொருத்தவங்களை பத்தியும் சொல்லலாம். அப்ப தன்மை முன்னிலை படற்கை. இது பாடுதல், படித்தல், பாடியவள், படித்தவர். அப்ப என்னது? இது 3 காலத்துக்கு உரியது. பாருங்க, இது காலத்தை காட்டுதா? பாடியவள் முடிஞ்சிருச்சு. படித்தவர், நேற்று அவர் என்னது? நாளை அவர் படிப்பார், இன்றைக்கு படித்தவர் அப்படின்னது. இது 3 காலத்துக்கு காட்டுது. மூவிடத்துக்கு உரியது. இப்போ என்னது? படித்தவர் 3 காலத்துக்கு உரியது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து காலத்தை காட்டும், மூவிடத்துக்கு உரியது. இந்த மாதிரி வச்சு அப்படின்னா அது வினையாளின் பெயர். இந்த இடத்துல என்னது? அது காலத்தை காட்டாது, படற்கைக்கு உரியது, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். அவ்வளோதான். புரியுது? அப்பெல்லாம் இருக்கும். நம்ம வந்து எழுத்து சொல் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அளபடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை அப்படின்றத ஒரு 2 மார்க்கை கேட்கலாம். ஓகேங்களா? அதனால அது என்னென்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்? அதை கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? புரியுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? புரிஞ்சுதா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.